இல்லை பிராமணை போடுங்க. ஒரே ஒரு மேட்ச் அவர் நிற்கிட்டு அப்புறம் போட்டுங்க. ஒரே மேட்ச். எந்த மேட்ச் பாம்பு போட்டு நல்ல படி மேலே ஏறுறதுல அவங்க அந்த தொழில்காரங்க நினைட்டாங்க அந்த ஒரு படி யூஸ் பண்ணிக்கலாம். மதியானத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். அதாவது இன்னும் யாரும் அவங்க இது வந்து உயிரை விட பெரிய பரிசு அவ்வளோ பெருசாக கற்றுக்கிட்டு அவங்க பள்ளிக்கூடம் வச்சுருக்கானுங்க. அத்தனை கான்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று அர்த்தம் அப்படின்னா ஒரு இடத்துல மூணா போதல் அழகான ஃபோட்டோ எடுத்துட்டாரு. சார் இல்லை சார் பாம்பு வீடியோவில் எடுத்து அனுப்புறீங்க? வீடியோ எடுத்து அனுப்புறேன். எடுத்தேன் வீடியோ எடுத்து அனுப்பலாம். வேறு யாரும் இல்லை கதிர் அனுப்பிச்சிருக்காங்க. பட் கூட பார்த்தது வீடியோ அப்புறம் நம்ம பரிசு தெரியாம இருக்கா நம்ம விட்டுருந்த காம்போட கூட முதலாக இவர் நல்ல பாம்பு பிடிக்காரு. அவரும் கேமருக்கு அவன் பிஸ்கெட் பாம்பு பிடிச்சி பையில போடுவானா தூக்கிட்டு அவன் காலுக்கு அவனுக்கு இவ்வளவு தெரிஞ்சது அவன் பார்க்கல. கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அவன் நான் வாட்ச் பண்றேன். அவன் வந்து அந்த பைக்ல போடுறதுக்கு திணறான். அப்புறம் அந்த எக்ஸ்பர்ட் வந்து அவன் டக்குன்னு ஸ்டிக்கர் எடுத்தாலும் கையில் பிடிச்சிப்பான். பஸ்ஸுக்குள்ளே தள்ளிடுவான். அது என்னடான்னா அவன் காலுக்கு ரொம்ப பாம்பு வாங்கி இவ்வளோதான் இருக்கு. 10 நிமிஷம் பார்த்து முழங்கால் மாட்டு பாட்டு இருந்தாலே ஏதாவது செகண்ட் ஏமாந்து அதை எடுத்து முன்னாடி அந்த பையில கட்டி முன்னாடி எடுத்தாங்க. அதில் பார்த்து அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணதான் அது வந்து அது நல்லா போய் பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படி அப்புறம் கொஞ்சம் கோபராடு வந்து ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து மிரட்டும். மற்றவாம்புனா வந்து கடிப்பூடும். இது வந்து ஃபர்ஸ்ட் மிரட்டும். எங்கே என்ன கிடைக்குதோ அதை பிடிச்சி அப்படியே கடிக்கும். கிடைக்காது. ஃபர்ஸ்ட் மிரட்டும், அப்புறம் வந்து தோற்க பார்க்கும், அப்புறம் முடியல கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த உஷ்ணம் அந்த சவுண்டில் அப்புறம் சும்மா மொட்டை கொத்து கொடுத்துருங்க கண்டுபடாது. அது இல்லாமல் மிரட்டுறது ரொம்ப அக்ரவேட் வாய குறைக்கும். உடம்பு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். பாம்பை அடிக்கிற கண்டாதான் வேலையான முன்னாடி பிரியும் கட்டி பிடிச்சா சேம் இதே கலரு இப்போ ரீசெண்டாக அங்கே வயலில் அடிச்சிருக்கேன். இதுக்குள்ளே பம்புக்குள்ளே போய் படுத்துட்டேன். நான் அடிக்கலப்பா ஆள் அடித்தேன். இதே கலரு கண்ணாடி பிரியம் எப்படி தெரியுங்களா? கண்ணாடி பிரியம் கட்டி பிரியும் மண்ணு போட்டா எருமையோட பாயிண்ட். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் போட்டு இப்போ அந்த பாம்பு இடம் இருக்குது அப்படின்னா இங்கிருந்து அது வந்து ஒரு செகண்ட்ஸில் வந்து ஒரு 1/30 செகண்ட் அதுக்குள்ள வந்து அந்த அது ஃப்ளவரை பட்டு ஜம்ப் பண்ணிடுது. மனுஷனுக்குள்ள அந்த அளவுக்கு
இல்லை அந்த யோசிச்சு நான் படிச்சிருக்கேன். அதாவது என்னன்னா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து அது நாங்கள் இதெல்லாம் வந்து மூவிங்கில் கொஞ்சம் பண்ணோம். ஆளை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணுறது இது என்ன பண்ணுமாமா சுருட்டு படுத்துப்போம். டக்குன்னு அடிச்சு படுத்துமாமா அது நம்ம பக்கம் வர்ற வரைக்கும் அது ஒன்றுமே பண்ணாதுங்களா. அந்த இது பண்ணுறதும் அது எருமையோட அப்படியே கிடக்கும். அப்புறம் திடீர்னு தான் வந்து ஜெயின் போட்டு மாதிரி அது போயிருக்கு. வேகம் அது ஒன்று நம்ம போடுங்க. நேற்று அப்போ